கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளே, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பதில் என் இருதயம் கர்த்தருக்குள் மிகுந்த மகிழ்ச்சி அடைகிறது. உங்கள் எல்லாரையும் இயேசு கிறிஸ்துவின் இன்ப இனி நாமத்தினாலும் கிராஸ் டிவி ஊழியங்கள் சார்பாக என் அன்பின் வாழ்த்துக்காக. இன்றைக்கும் திருச்சியை சார்ந்த சகோதரர் ஜோசப் அவங்களுக்காக, அவங்க மனைவி பிள்ளைகளுக்காக, குடும்பத்திற்காக ஜெபிக்க போகிறோம். விசேஷமாக அவங்களுடைய மகன் 36 வயதாகிவிட்டது. திருமணம் தடைபட்டு கொண்டிருக்கிறது. அந்த திருமணம் மாற ஆசீர்வாதமாய் நடக்கணும்னு கேட்டிருக்கிறாங்க. மாத்திரமல்ல, என்னுடைய மனைவியுடைய கண்களிலே குச்ச பார்வை, அந்த குச்ச பார்வை மாறணும்னு ஜெபிக்கும்படி கேட்டிருக்கிறாங்க. என் கூட இணைந்து ஜெபிப்பீர்களா? நாம் ஜெபிக்கலாம். தகப்பனே, ஓமை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. விசேஷமாக திருச்சியை சார்ந்த ஜோசப் சகோதரருக்காக, உங்கள் மனைவி பிள்ளைகளுக்காக மிகுந்த கர்ஷனையோடு கூட ஜெபிக்கிறேன் ஆண்டவரே. 36 வயதான மகனுக்கு திருமணம் ஆகாதது நிமித்தமாக தாயருடைய இருதயம், தகப்பனாருடைய இருதயம் எத்தனை வேதனையோடு கூட இருக்கும். இவர்களுடைய இருதயத்தை என் தேவனாகிய கர்த்தர் சந்தோஷப்படுத்துவீராக. திருமணம் நடக்கட்டும், தடைகள் மாறட்டும். சகோதரருடைய குச்ச பார்வைகளை என் தேவன் மாற்றுவீராக. நீர் அப்படி செய்கிறதற்காய் நன்றி, நன்றி, நன்றி. நீங்கள் பேசுங்க, நாங்கள் கேட்கிறோம். இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். கிறிஸ்துவுக்குள் மிகவும் பிரியமான தெய்வ பிள்ளைகளை, ஆசீர்வாதமான குடும்பம். இந்த நிகழ்ச்சிக்காக ஆண்டவருடைய பாதத்தில் காத்திருந்த பொழுது கர்த்தர் சொன்ன கர்த்தருடைய வார்த்தை, இனி தீங்கை காணாதிருப்பார். வேதம் சொல்கிறது. செப்பனியா 3வது அதிகாரம் 15வது வசனத்தை நீங்கள் வாசித்து பாருங்க. வேதம் சொல்கிறது, இஸ்ரவேலின் மகாராஜா உன் நடுவில் இருக்கிறார், இனி தீங்கை காணாதிருப்பான். இந்த வார்த்தையை சொல்வதற்கு முன்பாக ஒரு காரியத்தை கர்த்தர் செய்கிறார் பாருங்கள். சத்துருவை விலக்கினார். என் அன்பு தெய்வ பிள்ளைகளே, உங்களுடைய வாழ்க்கையில், உங்களுடைய குடும்பத்தில், இல்லைன்னா உங்கள் பிள்ளைகளுடைய வாழ்க்கையில், உங்களுடைய தொழிலில், உங்களுடைய வேலையில் தீங்கு செய்கிறது யார் என்று பார்த்தால் சத்துரு. நல்லா கவனிச்சுக்கோங்க. சத்துருவுக்கு தீமை மாத்திரம்தான் செய்ய தெரியும். பிசாசுக்கு தீமை மாத்திரம்தான் செய்ய தெரியும். ஆனால் அந்த தீங்கை நன்மையாக மாற்றுகிற தேவன் நம்முடைய தேவன். இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் கண்ட தீங்கை இனி நீங்கள் காண்பதே இல்லை. இனி தீங்கை காணாதிருப்பார். ஒரு முறை இஸ்ரவேல் ஜனங்களுக்கு விரோதமாக எகிப்தின் இராணுவம் படையெடுத்து வருகிறது. இப்பொழுது இஸ்ரவேல் ஜனங்கள் கையில் ஆயுதம் கிடையாது. ஆண்டவரை துதிப்பதற்காக, ஆண்டவரை ஆராதிப்பதற்காக சந்தோஷமாய் போய் கொண்டிருக்கிறாங்க. எப்பெல்லாம் சந்தோஷம் வருமோ அப்பொழுதெல்லாம் ஒரு பிரச்சனை பின்னாடி வரும். அதே மாதிரி தான் இப்போ மோசேட்ட சொல்கிறாங்க, மோசே, நாங்கள் தேவனை தொழுது கொள்ள வந்திருக்கிறோம். எங்களுக்கு விரோதமாக எகிப்தின் இராணுவம் கல்லறை இல்லை என்றால் எங்களை கொன்று போட அழைத்தாய். அப்பொழுதுதான் கர்த்தர் மோசே மூலமாய் பேசினார். யாத்திராகமம் 14வது அதிகாரம் 13ஆம் வசனம், நீங்கள் நின்று கொண்டு நான் உங்களுக்கு செய்யும் ரட்சிப்பை பாருங்கள், இதுவரை கண்ட எகிப்தியனை இனி நீ காண்பதே இல்லை. அதனுடைய அர்த்தம் என்ன? இதுவரைக்கும் உங்களுக்கு தீமைக்கு மேலே தீமையை செய்த எகிப்தின் இராணுவத்தை, உங்களுக்கு தீங்கை செய்த எகிப்தின் இராணுவத்தை இனி நீங்கள் காண்பது இல்லை. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, நீங்கள் ஆண்டவரிடத்தில் சொல்லுங்கள், ஆண்டவரே, எங்களுக்கு சொல்ல முடியாத தீங்கை பிசாசு சத்துரு செய்கிறான், என்ன பண்ணணும்னு தெரியலை. ஆண்டவர் சொல்லுவான், யாத்திராமம் 14:14 நான் உங்களுக்காக யுத்தம் பண்ணுவேன். செப்பனியா 3:15 சத்துருவை உங்களை விட்டு விலக்குவேன், நான் உங்கள் நடுவில் இருப்பேன், தீங்கை காணாதிருப்பீர்கள். என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, ஒரு காரியத்தை விசுவாசிப்பீங்களா? இதுவரைக்கும் உங்களுக்கு தீங்கு செய்கிற சத்துருவை இன்றைக்கு கர்த்தர் அழித்துப்படுகிறார். அதுதான் அதோடைய அர்த்தம். சத்துருவை அழிச்சாச்சுன்னா இனி தீங்கு காண முடியுமா?
சத்துரு தான் தீமை செய்கிறான், சத்துரு தான் தீமை செய்கிறார்கள். இப்போ இஸ்ரவேல் ஜனத்துக்கு விரோதமாக எழும்பின சத்துருவை கர்த்தர் செங்கடலில் அழித்து போட்டதே போல உங்களுக்கு விரோதமாக, உங்களுடைய ஆசீர்வாதத்துக்கு விரோதமாக, உங்களுடைய குடும்பத்துக்கு விரோதமாக சொல்ல முடியாத தீங்கு செய்கிற சத்துருவின் கிரிகளை கர்த்தராகிய தேவன் அழித்து போடுவேன் என்று வாக்கு கொடுக்கிறார். இனி தீங்கு அல்ல, நன்மைதான் உங்களை தொடரப் போகிறது. தாவீது சொல்லுவான், சங்கீதம் 23 4, 5, 6 வசனத்தை நீங்கள் வாஸ்து பார்த்தீங்கன்னா, மரண இருளின் பள்ளத்தாக்கில் நடந்தாலும் பொல்லாப்புக்கு பயப்படேன், தேவரீர் என்னோடு கூட இருக்கிறேன், முது கோலும் முது தடியும் என்னை தேற்றும். என் சத்துருகளுக்கு முன்பாக நீர் ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி என் தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ணுவி, என் பாத்திரம் நிரம்பி வழியும், நன்மை கிருபை என்னை தொடரும். சத்துருகளுக்கு முன்பாக ஒரு பந்தி ஆயத்தப்படுத்தி கர்த்தர் உங்களுடைய தலையை எண்ணெயால் அபிஷேகம் பண்ண போகிறார். இதுவரைக்கும் உங்களை தொடர்ந்து வந்த சத்துருவை இனி நீங்கள் காண்பதே இல்லை. எனக்கு தெரிஞ்ச ஒரு குடும்பம் ஒரு குறிப்பிட்ட ரவுடி, ஒரு குறிப்பிட்ட மனுஷனிடத்தில் கடன் வாங்கிட்டாங்க. அந்த ரவுடி இப்போ அந்த குடும்பத்தையும் மிரட்டுறான். நடு வீட்டுக்குள்ளே வந்து உட்காந்துட்டு சொல்கிறான், குறிப்பிட்ட நாளில் கடனை தரலைன்னா உன்னுடைய குடும்பத்தை நான் அழிச்சிடுவேன், உன் குடும்பத்தை நாசமாக்கிடுவேன், அது அர்த்தம் உனக்கு தீங்கு செய்வேன், அதுதான் அதனுடைய அர்த்தம். அந்த சகோதரி கண்ணீர் சிந்தி கதறாங்க. 2 வாலிப பிள்ளைகள். எப்படி இருக்கும் யோசித்து பாருங்கள். ஆனால் கர்த்தர் சொன்னது போல் யுத்தம் பண்ணுவேன் என்று சொன்னான். ஒரு தேட்டருக்கு எதிராக சின்ன சின்ன பசங்க சேர்ந்து அந்த பெரிய ரவுடியை கொன்று போட்டுட்டாங்க. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரைக்கும் உங்களுக்கு விரோதமாக தீங்கு செய்ய நினைச்சிருக்கிற மனிதர்களுக்கு விரோதமாக கர்த்தர் யுத்தம் பண்ணுவா. இனி உங்கள் வாழ்நாளிலேயே தீங்கை நீங்கள் காண்பதில்லை. மோசே அழகாக ஒரு ஜெபம் பண்ணுறான் பாருங்க. சங்கீதம் 90:15 நீங்கள் வாஸ்து பாருங்கள். தேவரே, நாங்கள் சிறுமைப்படுத்தப்பட்ட வருஷங்களுக்கு சரியா, நாங்கள் தீங்கை கண்ட நாட்களுக்கு சரியா எங்களை நன்மையினால் நிரப்பிவிடும். நாங்கள் தீங்கை கண்ட நாட்களுக்கு சரியா. என் அன்பு தெய்வ பிள்ளைகளை, இதுவரைக்கும் உங்கள் வாழ்க்கையில் தீங்கு உங்களை தொடர்ந்திருக்கலாம். பலவிதமான பிரச்சனைகள் உங்களையும் உங்கள் குடும்பத்தையும் தொடர்ந்திருக்கலாம். இனி அல்ல, இனி நன்மை தொடரும். இனி தீங்கை காண்பது இல்லை. செபிக்கலாமா? அன்பின் தகப்பனே, இப்பொழுதும் ஆசீர்வாதமான குடும்பம், இந்த நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற ஒவ்வொரு பிள்ளைகளோடும், ஒவ்வொரு குடும்பத்தோடும், குடும்பத்தின் பிள்ளைகளோடும் ஒரு வாக்கு தத்தத்தை கொடுத்து, செப்பனியா 3:15, இனி தீங்கை காணாதிருப்பான், இந்த வார்த்தை பலிப்பதாக செய்கிறதற்காக நன்றி. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள பிதாவே, ஆமென், ஆமென். இனி தீங்கை காண்பது இல்லை. நன்மையும் கிருபையும் ஆசீர்வாதங்களும் நிச்சயமாக உங்களை தொடரும். ஆமென், ஆமென்.